அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆண்டாவது நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாக அமையட்டுங்க. ஏன்னா, நம்முடைய தலையெழுத்த மாத்த போறதே நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தான். அவங்க தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. நானே ஒரு 5 தடவ ஓட்டு போட்டிருக்கேன். சட்டசபை எலக்ஷனுக்கு நானே 5 தடவ ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா, எந்த மாற்றமும் வரவில்லை. அப்படியே தான் இருக்கோம். இருக்கிற கடன் நாடா தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இதுக்கு அவங்க தாங்க முடிவு பண்ணணும். நம்முடைய தலையெழுத்த அவங்க தான் மாத்தணும். நம்ம ஓட்டு போட்டுன்னு தான் இருக்கோம். மாத்தி மாத்தி வந்தாலும் நம்ம எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. யார் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணுங்க. அதுதாங்க. அது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது பண்ணா நல்லா இருப்பாங்க மக்களுக்குன்னு தெரியும். ஆனா, அத பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வருமானம் போயிடும். அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப பார்த்தீங்கன்னா, 1 வாரம் 10 நாளாவே ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சம ஊதியம், சம வேலை சம ஊதியம்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊதியம் தர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் 1 வாரமா 10 நாளா போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா அம் அதுக்கு முன்னாடி தனியார் ஒயின் ஷாப் தான் இருந்தது. ஒயின் ஷாப்லாம் தனியார் நடத்திட்டு இருந்தாங்க. அத அரசாங்கம் என்ன பண்ணாங்க, வருவாய்க்கோசம் அது டாஸ்மாக உருவாக்கி அது மூலியமா வருவாய் ஏற்படுத்துனாங்க. இதே போல தான் நம்ம நல்லது அது கெடுதல் பண்றதே அது நீங்க அரசு துறையா மாத்தும்போது, மக்களுக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய கல்வித்துறை, மருத்துவத்துறை, போ அது போக்குவரத்து துறை, உணவுத்துறை இது எல்லாமே நீங்க ஒரு எல்லாமே நீங்க அரசு துறையா மாத்துனீங்கன்னா, நெறைய வேலைவாய்ப்பு உருவாக்கலாமே! இதன் மூலியமா வருவாய் வருமே! இப்ப தனியார் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 ஃபீஸ் 1,00,000 2,00,000 ஃபீஸ் கட்டுறாங்க. இத நீங்க ஒரு குறைஞ்ச கட்டணமா ஆக்குங்க எல்லாத்தையும். தனியார் ஸ்கூலு, இது ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, ஹோட்டலு இது போலலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் இத பத்தி. இதெல்லாம் மாத்திட்டீங்கன்னா, ஈஸியா வேலைவாய்ப்பு கிடைக்கும். வருவாயும் பெருகுங்க. இப்ப நீங்க 10,00,000 கோடி கடன் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 10,00,000 கோடி கடன் இருக்குன்றாங்க. ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தருக்கும் 1,50,000 கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? கடன் வாங்கி நம்ம எதுக்கு ஃப்ரீயா குடுக்கணும்? இப்போ மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 குடுக்குறாங்க. அது ரூ. 1000 குடுத்துட்டு அது மூலியமா எவ்வளோ கடன் ஆகுது தெரியுங்களா? இதெல்லாம் குடுக்காம நல்ல நல்ல திட்டங்கள நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி குடுக்கலாங்க. திட்டங்கள உருவாக்கி மக்களுக்கு வாழ்வாதாரத்த உருவாக்கி தரலாம். இத நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் மறக்க மாட்டாங்க. மீதி நாளைக்கு பேசலாங்க.